சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம். நேயர்களே, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத் துறைக்கான மத்திய அமைச்சர் மேனகா காந்தியின் அறிவிப்பு குறித்து தான் இன்று நேர்பட பேச இருக்கிறோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கலைக்கப்படும் என்ற மேனகா காந்தியின் அறிவிப்பு தான் இன்றைய விவாத பொருள். மத்திய அரசின் இந்த முடிவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆனால் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கலைக்கப்பட்டாலும் அதற்கு பதிலாக நேரடியாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடன் உதவி கொடுக்கும் திட்டத்தை செயல்படுத்த போகிறோம் என்று மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அறிவித்துள்ளார். எனவே மகளிர் சுய உதவிக்குழு கலைப்பு என்ற அறிவிப்புக்கு பின் அரசியல் இருக்கிறதா அல்லது திடீரென கலைக்க வேண்டியதன் அவசியம் என்ன? திமுக, அஇஅதிமுக போன்ற மாநில கட்சிகளுக்கு மகளிர் சுய உதவிக்குழுக்களிடம் உள்ள செல்வாக்கை குறைப்பதற்கான நடவடிக்கை ஆயுது. இது போன்ற பல்வேறு கேள்விகள் குறித்து இன்று நேர்பட பேச இருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான பெண்கள் கவனத்தை ஈர்க்க போகும் இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு SR சேகர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கோபண்ணா, திமுக கழகத்தை சேர்ந்த திரு மா சுப்பிரமணியன் மற்றும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சேர்ந்த திருமதி மனோன்மணி ஆகியோர் நமது அரங்கிற்கு வந்துள்ளனர். அனைவரையும் வரவேற்று நேர்பட பேசுவோம். வணக்கம். வணக்கம். முதல்ல சேகர் கிட்டே ஆரம்பிப்போம். அமைச்சருடைய அறிவிப்பு திடீரென மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கலைக்கப்படும் என அறிவிக்கிறார். தமிழகம் மட்டுமல்ல, தென்மாநிலம் குறிப்பாக ஆந்திரம், கர்நாடகம் ஆகிய இடங்களில் எல்லாம் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அறிவிப்பு, திடீர் அறிவிப்பு ஏன்? அதாவது இந்த விவாதத்தினுடைய தொடக்கமே நம்முடைய தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் கலைஞர்களுடைய அறிக்கையினுடைய அடிப்படையில் தான் துவக்கியிருக்கிறீர்கள் நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணம். 10ஆம் தேதி அன்னைக்கு எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் இது வந்திருக்கிறது. 17ஆம் தேதி அன்னைக்கு 7 நாள் கழித்து இந்த செய்தியானது கலைஞர் அவர்களாலே வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 நாளைக்கு என்ன தீர்மானம் பண்ணாங்க, என்ன இது ஏன் ரகசியமாக வச்சிருந்தார்கள் இவர்கள் என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு ரகசியமாக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கும் இல்ல, இது பத்திரிகையில உலகறிந்த ஒரு பத்திரிகையில வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 7 நாளைக்கு பின்னாலே வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அவருடைய அறிக்கையில நீங்க வரிசையை பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளி விவரங்கள் தந்திருக்கிறார். அதுல ஒரே ஒரு இடத்துல சொல்லுகிறார், இந்த மூடப்போவதாக அறிவித்திருக்கும் இந்த செய்தி உண்மையாக இருக்குமானால் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு சொல்லி அதை டெல்லியில் பேச சொல்லியிருக்கிறார். இவர் நேரடியாக பேசலாம், எதற்கும் இருக்கட்டுமே என்று இந்த அறிக்கை இருப்பதாக தான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா 2 விஷயம். ஒரு விஷயம் இந்த ராஷ்ட்ரிய மகிழா கோஷ், இதனுடைய உருவகம் 1993 அரசமைப்பு சட்டத்தின் 15(3) பிரிவில் உருவாக்கப்பட்டது. இதில் நிறைய மகளிருக்கு அரசியல் சட்ட ரீதியாக செய்யக்கூடிய விஷயங்கள் உருவானது. ஒன்று. இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போது செய்கிறார்கள். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கமிட்டி அமைத்து, அந்த கமிட்டியில் ஸ்டேட் பேங்கினுடைய அருந்ததி பட்டாச்சாரியா, HSBC பேங்கினுடைய நைனா கித்வாய், அதே மாதிரியான HV காமத் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து, அதை விட 5 மாநிலங்களுடைய மகளிர் சுய உதவி குழுக்களை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற மகளிர் பிரதிநிதிகளோடு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அந்த முடிவில் இப்போ இந்த மகளிர் இதனுடைய எக்ஸ்டென்ஷன், இந்த மகளிர் சுய உதவி குழு அபேண்டன்டு இல்லை. ஏனென்றால் மைக்ரோ ஃபைனான்சிங் பண்ணக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய மேனேஜர்கிட்ட நான் கேட்டேன், இது தொடர்கிறது, ஆனால் புதிதாக இருக்கிறது இம்ப்ரூவ்மெண்ட். அதனால்தான் இது உண்மையாக இருக்குமானால் என்கின்ற கலைஞருடைய அறிக்கையில் ஒரு பூடகமான வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது இம்ப்ரூவ்மெண்ட். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஏற்கனவே இந்த மகளிர் 10 பேரா போனால் தான் லோன் தருவோம், ஆண்கள்லாம் ஒருத்தராக போனால் லோன் தருவோம். அந்த மகளிர் தனியாக போக வேண்டும். அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஐடி, பிளம்பிங், டெலிஃபோன் போன்ற விஷயங்களில் பயிற்சி கொடுத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து, பணம் கொடுத்து, நிர்வாக திறமைகளை கொடுத்து, மேனேஜிங் கெப்பாபிலிட்டியை கொடுத்து அவர்களை சுயசார்புள்ள என்டர்பிரனராக மாற்றுகின்ற திட்டம் என்று மேனகா காந்தி சொல்லியிருக்கிறார்.
சுயசார்புள்ள என்டர்பிரனராக மாற்றுகிறது. எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன் என்றால், இப்படியாக திடீரென இந்த திட்டம் கலைப்பு என்று அறிவித்திருக்கிறார் மேனகா காந்தி. கலைஞருடைய அறிக்கையில் அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுய உதவி குழுக்கள் கலைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு அதற்கு பதிலாக நேரடியாக கடன் உதவி திட்டம் என்று அறிவித்திருக்கிறார். அதுதான் நடந்திருக்கிறது. அதுதான் திடீரென அறிவிக்கப்பட்டதன் பின்னணி தான் நான் கேட்டேன். இல்ல, அதாவது திடீரென இதற்கு என்ன உருவகம் வேணாலும் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் வருவதற்கு முன்னாலே வல்லவன் வாஜ்பாய் அவர்கள் தான் மகளிர் சுய உதவி குழுக்களை உலகமறிய செய்தவர். சின்ன பிள்ளை என்கின்ற அழகர் கோவிலை சேர்ந்த பெண்ணினுடைய காலடியிலே தொட்டு வணங்கி உலகத்துக்கு ஒரு மகாத்மா என்று காண்பித்தவர். அவர் அதை பிராபல்யப்படுத்திய போது நேஷனல் இளைஞர்களுடைய புனரமைப்பு திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் நாங்க வச்சிருந்தோம், உருவாக்கணும். அதுல இளைஞர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்து சுய வேலைவாய்ப்பை கொடுத்து பெரிய அளவில் செய்து 80 மாவட்டங்களிலே பிராபலப்படுத்தணும். அதற்கு பின்னாலே இவருடைய அரசெல்லாம், அதாவது திமுக அண்ணா திமுக அரசெல்லாம் அது எங்கன்னே தெரியல, காணா போயிடுச்சு. மாறாக வெறும் மாநாடுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் ஆட்களை சேர்ப்பதற்கு தங்களுக்கு சாதகமாக மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடிய லெவலுக்கு இது குறித்து பேசுவோம். திடீரென இந்த விஷயம் வந்தவுடனே வாய்ப்பு கொடுத்திருக்கேன். இப்ப திமுக தலைவர் அறிக்கையை பத்தி அவர் சொன்னாரு, ஏதோ கொடுத்து வைப்போம், அரசியல் காரணத்துக்காக ஏதோ கொடுத்து வைப்போம் என்பதற்காக கொடுத்தது போல அந்த அறிக்கை இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார். மாசு என்ன சொல்ற? அவருடைய மனசாட்சிக்கு தெரியும், அது பேசணுங்கிறதுக்காக பேசுறாரு. ஏன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் 1989ஆம் ஆண்டு தர்மபுரியில் இன்னைக்கு அன்னைக்கு திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர்களால் தொடங்கப்பட்டு இன்னைக்கு 4,88,970 குழுக்கள், ஏறத்தாழ 75,67,897 மகளிர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். 3/4 கோடி மகளிர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். இதற்கு வித்தூன்றியது தலைவர் கலைஞர். அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக இன்றைக்கு தமிழகத்தில் மேம்பட்டிருப்பதற்கு காரணமானவர் தலைவர் கலைஞர். அவர்களுக்கான பயிற்சி, சுழல் நிதி வழங்கியது, விருதுகள் வழங்கியது, இப்படி பல்வேறு முயற்சிகளை எடுத்து ஒரு 3/4 கோடி மகளிரின் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்தவர். அவர் அந்த குழுக்களுக்கு இன்றைக்கு ஆபத்து என்கின்ற போது பதறி போய் இந்த அறிக்கையை தந்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது சார் சொன்ன மாதிரி இது ஏதோ அவர் இது ஒரு அதாவது என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ வணக்கத்திற்குரிய துணை முதல்வர் அவர்கள் அந்த துறையின் பொறுப்பேற்று 2006 2011 வரைக்கும் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றிருந்த சமயத்தில் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை நிர்வகிக்கிற பொறுப்பு அவரிடம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 89 தொடங்கப்பட்ட அது 2006 வரைக்கும் ஒரு 3.25 லட்சம் குழுக்கள் இருந்தது. இன்னைக்கு அது 5 லட்சம் குழுக்களாக ஒரே 5 ஆண்டு காலத்தில் உயர்த்தப்பட்டது. ஆனா அதிமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு குழுக்கள் புதிதாக தொடங்கப்படுவது இல்லை. அந்த குழுக்கள் புதுசா ரெனிவல் பண்றதும் இல்லை, பயிற்சி கடன் கொடுக்கிறது இல்லை, பயிற்சியும் தருவதில்லை. இது மாதிரி வங்கி கடன் மகளிர் உதவிக்குழு இருக்குமான்றதே அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதிமுக அதை மெல்ல மெல்ல அழித்துக் கொண்டிருக்கிறது. பாஜக இன்றைக்கு மொத்தமாக அழிக்க முனைந்திருக்கிறது. இதைத்தான் தலைவர் கலைஞர்கள் இன்றைக்கு கண்டித்திருக்கிறார்கள். ஒரு கோடி மகளிருடைய வாழ்க்கையை இன்றைக்கு சீரழிப்பதற்கு முனைந்திருக்கிற மத்திய அரசை இது உண்மையாக இருக்குமானால் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தினை மகளிருக்கு ஏற்படுத்தும் என்கின்ற அந்த அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்களே தவிர அவர் சொல்ற மாதிரி இது அவர் ஏதோ இவ்வளவு நாள் ஒரு வாரம் கழிச்சு சொன்னாங்கிறதுல இது உருவாக்குனவர் அவர், இதுக்கு வித்திட்டவர் அவர். நிச்சயமா தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். கோபண்ணா, உங்கள் முதல் பதிவு. பொதுவா இந்த மத்தியில நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு பல வளர்ச்சி திட்டங்கள் காலமாக கடைபிடிக்கப்பட்டு மிக அற்புதமாக நிறைவேற்றப்படுகிற திட்டங்கள் எல்லாம் முடக்கப்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்திலே தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது. 11,000 கோடி அதற்கு நிதி வெட்டு செய்திருக்கிறார்கள். அதே போல ரூரல் டெவலப்மெண்ட்ல, ஹெல்த்ல, எல்லா துறைகளிலும் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி அந்த நிதி பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக இந்த அரசு செய்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் முடக்கப்பட்டிருக்கு. அதனுடைய மானியங்கள் வேறு பணிகளுக்கு திருப்பப்படுது. குறிப்பாக இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு அற்புதமாக, குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக அது செயல்பட்டது. நண்பர் மாசு சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தவர் 7.5 மணி நேரம் இருந்து இந்த சுழல் நிதியெல்லாம் கொடுத்திருக்கார். ஆக தமிழ்நாட்டிலும் இன்னும் பல மாநிலங்கள்ல மிக சிறப்பா இருந்தது. வாக்கு வங்கிக்காக அப்படி செயல்படுத்தி வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிற ஒரு அற்புதம். இப்ப சொல்றாங்க மேனகா காந்தி, ஒரு ஆண் தொழில் தொடங்க விரும்பும் போது கடன் பெற அவர் தனியாகத்தான் செல்வார், குழுவாக செல்வதில்லை. குழுவா சென்னா இவங்களுக்கு என்ன நஷ்டம்?
குழுவாக செல்வதில்லை. ஆனால் கடன் வாங்க செல்லும் போது ஒரு பெண் வேறு 10 பெண்களையும் சேர்ந்து அழைத்து செல்ல வேண்டும் என்பது பெண்களை அவமதிப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிற மேனகா காந்தியை கேட்கிறேன். 10 ஒரு சுய உதவி குழுக்கள் என்பது 20 பேர் கிராமப்புறங்கள்ல அற்புதமாக செயல்பட்டு வந்தது. 20 பேர் சேர்ந்து அவர்கள் ஒரு குழுவாக செயல்படும் போது ஒரு தன்னம்பிக்கை, எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் என்பது அங்கே வருகிறது. வங்கிகள் கூட ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை மீது நம்பி கடன் கொடுப்பதை விட 20 பேர் சேர்ந்து அவர்கள் சேமிப்பு மாதம் 50 ரூபா 100 ரூபாய் சேர்த்து வங்கியில கட்டி, இது ஒரு இதை என்ஜிஓக்கள் உள்ளே புகுந்து தவறு செய்கிறார்கள். சில இடங்கள்ல தவறு நடக்குது. அதற்காக ஒட்டுமொத்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி பெண்களுடைய தன்னார்வ முனைப்புகளை இது போல செய்யக்கூடாது. அதுக்கு முந்தைய 1999 உங்களுக்கு 2வது சுற்றுல வாய்ப்பு தரேன். இந்த விவாதத்தை முதல்ல மகளிர் என்பதற்காக அவங்க தான் கொடுத்துருக்கணும். இருந்தாலும் உங்களை பேசிவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். இந்த ரத்து செய்ய கலைக்கப்படுகிறது, இந்த மகளிர் சுய உதவிகளுக்கு கலைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு வந்தவுடன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, ஜனநாயக மாத சங்கத்தில் இருக்கீங்க, சுய உதவி குழுக்கள் பலரை பார்த்துருக்கீங்க, நீங்கள் உங்கள் பார்வையில் முதல் பதிவு எப்படி இருக்கு? இது எங்களுக்கு ஒன்றும் அதிர்ச்சி தர மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா சுய உதவி குழுக்களை உடனடியாக கலைக்க போகிறோன்னு ஒரு அமைச்சர் அதுவும் பெண்கள் மேலே அக்கறைக்குள்ள ஒரு துறை சொல்கிறது என்பது சரியாக இருக்காது. 1. 2வது அவங்க சொன்ன உடனே எல்லாம் கலைக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் பண்ண முடியாது, நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா இது நவார்டு வங்கியோடையும் அதுதான் முதல்ல இந்தியாவில் ஒரு 500 குழுக்களை உருவாக்கி அவங்க தான் ஒரு ட்ரையல் பார்த்தவங்க. அதுக்கப்புறம் தான் அது பெண்கள் ஏழ்மையில் இருக்கிற இது அரசியலுக்கு பயன்படுத்துறாங்களா படுத்தலையா கூட்டு வருவாங்களா, அது அந்தந்த அரசியல் கட்சி அப்புறம் பேசுறது. அது இப்போ என்ன வேணும்னா ஏழ்மை நிலையிலிருந்து பெண்ணை முன்னேற்றது. அந்த முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை அரசு கொடுக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறத விட தன்னோட சேமிப்பிலிருந்தும் அரசோட பங்கிலிருந்தும் அவங்க முன்னேறுவாங்க. அதில் நிறைய தொழில்கள் கற்றுக் கொடுக்க முடியுது. சில அரசியல் கட்சிகள் கூடுதலாகவே முயற்சி எடுத்திருக்காங்க. நிறைய பயிற்சிகள் இப்போ நோக்கியா வந்திருக்கு, அந்த செல்போன் ரிப்பேர் பண்றது, கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்றது, அதெல்லாம் நவீன வளர்ச்சிக்கு தான். அந்த மாதிரி அந்த குழுக்களை மேம்படுத்தலாம். அதை கலைச்சிட்டு தான் பண்ணணுங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிறத வச்சே பண்ண முடியும். அதனால இவங்க இதிலிருந்து முன்னேறுவதற்கு கந்து வட்டியிலிருந்து, குறிப்பாக கந்து வட்டியிலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல தின வட்டி ஒரு சின்ன சிறிய வியாபாரம் செய்யணும்னா கூட ஒரு நாளைக்கு அவங்க 1000 ரூபாய் வாங்கினாங்கன்னா அன்னைக்கு அவங்க 20 ரூபா மேலே வச்சு கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா அவமானம். அப்படி இருந்த சூழ்நிலையில் அதை மாற்றப்பட்டது. கேள்வி என்றால் நீங்க கிராமப்புறத்துல மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனா நகரத்தை நோக்கி இடம்பெயர்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பெண்களும் குடும்பமாக நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஏன் பொருளாதாரம் முன்னேறி இருந்தா ஏன் வரப்போறாங்க? எங்களை பொறுத்தவரை ஏதோ குழப்பம் இருக்குது. என்னன்னா சுய உதவி குழுக்கள் சர்வரோக நிவாரணி அல்ல. ஒரு சிறிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு, சிறிய முன்னேற்றத்தை உருவாக்கி இருக்கு, ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. இதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத மாத்தி வங்கிக்கு சென்று கணக்கை ஓபன் பண்ணி அதுல வரவு செலவை பார்த்து அதுல அவங்கள முன்னேற்றத்தை சிந்தனை அதுல செலுத்தி இருக்கு. தன்னம்பிக்கை கொடுக்கும் திட்டத்தை ஏன் சார் ரத்து இல்ல இவங்க நம்ம சகோதரியை கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. அது ஒரு சிறிய ஆரம்பம் தான். பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய அளவிலே அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறது. அதாவது முழு ஸ்கில் டெவலப்மெண்ட், தனியாக அவர்களுக்கு லோனு, அதே ரீபேமெண்ட், என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், இத்தனையும் செய்வதற்கு ஒரு 5 வங்கிகளுடைய தலைவர்களை போட்டு 5 என்ஜிஓனுடைய கூட்டணியை போட்டு 10 பேர் 6 மாத காலங்கள் சிந்தித்து, எதுக்கு சொல்கிறேன் என்றால் இது வெறும் கூட்டம் சேர்க்கின்ற கூட்டமாகத்தான் வைத்திருந்தார்கள். கந்து வட்டி அவர்களுக்கு 6% வாங்கி 12% விட்டு அதுல கொடுக்காம போனா அசலே போச்சு. அப்படி எத்தனையோ சுய உதவி குழுக்கள் மூழ்கி இருக்கிறது. அதாவது இதனுடைய வெற்றி, அதாவது இதனுடைய வெற்றி மினிமம் வெற்றி. அந்த மகளிர்களே அவர்களுக்குள்ளே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்ததா இருந்தது. அவர்கள் அதுக்கு மேல் தட்டுக்கு அவர்கள் உயர்த்தப்படவில்லை. அதே ஒரு லெவலிலே தான் வைத்திருந்தார்கள். அதற்கு மேல் உயர்த்துகின்ற முயற்சியில தான் இது இறங்கி இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலங்கள் இது நடந்தது. எத்தனை என்டர்பிரனர் அதிலிருந்து வளர்ந்திருக்கிறார்கள், எத்தனை பெரிய கம்பெனிகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அதிலிருந்து சிறிய நல்ல கேள்வி. உங்களுக்கு பதில் சொல்ல. ஒன்று. இரண்டாவது அண்ணன் மன்ரேகாவை பத்தி சொன்னார். அதுல சிஏஜி உலகம் முழுவதும் அறிந்த உண்மை. 100 ரூபா கொடுத்தா 60 ரூபா கூட போய் சேரல. அந்த அளவிற்கு அதுல ஊழல். அதே மாதிரி 2005 இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திட்டம்
10 ஆண்டு காலமாக குளத்தை தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, ரோட தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? எத்தனை வாட்டர் டேபிள் எவ்வளவு உயர்ந்தது, எத்தனை குளங்கள் சீர்படுத்தப்பட்டு அதனுடைய தண்ணீர் ஏறியது. ஆக யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு திட்டத்தை போட்டு அதன் மூலமா அரசியல் செய்து கொண்டிருக்காங்க பிஜேபி. இந்த திட்டம் குறித்து அதே மாதிரி இந்த மகளிரை உயர்த்துவதற்கான, ஒவ்வொரு மகளிரையும் உணர்த்துவதற்காக திட்டம் இது. ஆகவே இது வெறும் ஆடு மாடுகளாக கூட்டம் கூட்டமாக எதற்கோ என்று இவர்கள் வைத்திருந்த நிலைமையை மாற்றி மனிதர்களாகவும் மனுஷிகளாக மாற்றி அவர்களை உயர்த்துகின்ற திட்டம் இது. மாசு இல்ல, இப்போ 75 லட்சம் பேர் பயன்படுத்தி இருக்கிற திட்டத்தை போய் அவங்க ஒருவேளை சாப்பாடாவது நிம்மதியா சாப்பிட்டு போய் வேணாம் நீங்க ஒரு 10 நாளைக்கு பட்னியா இருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல சோறு போடுறேன்னு சொல்றது எந்த வகையில? இது நிறுத்துதல் அல்ல, உயர்த்துதல். இல்ல, உயர்த்துறது நிறுத்துதல் அல்ல, உயர்த்துதல். இது அபாண்டனிங் அல்ல, இம்ப்ரூவ்மென்ட். இல்ல, வணக்கத்திற்குரிய துணை முதல்வர் அவர்கள் இதே மகளிர் சுய உதவி குழு மேம்படுத்துறப்ப நிறைய விஷயங்கள் பண்ணாரு. கிராமத்துல மட்டுமே கொடுத்துட்டு இருந்த சுழல் நிதியை நகர புறங்களுக்கு விரிவாக்கினார். 7 ரூபாய் 50 காசு கொடுத்துட்டு இருந்த பயிற்சி கட்டணத்தை 45 ரூபாயா உயர்த்தி கொடுத்தார். அது மட்டும் இல்லாம அகில இந்திய வங்கி தலைவர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தி இந்த மகளிருக்கு வங்கி கடன் தரணும்னு சொல்லி ஏறத்தாழ் 9520 கோடி ரூபாய் வங்கி கடனை பெற்று தந்தார். இப்போ அவ்வளவு தொகை பெற்று தந்ததோட விளைவு இன்னைக்கு எவ்வளவு சிறு குறுந்தொழில்கள் மகளிரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. சோப்பு தயாரிக்கிறது, தீப்பெட்டி தயாரிக்கிறது, நிறைய தொழில் உற்பத்தி. வாக்கு வங்கிக்காக நீங்கள் பயன்படுத்தி கூட்டம் சேர்ப்பதற்காக இல்ல, அது தவறான விஷயம். என்ன வாக்கு வங்கிக்காகவோ கூட்டம் சேர்க்கறதுக்காகவோ தயார் பண்ணியிருந்தா திமுக இன்னைக்கு 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கணும். அது இல்ல. உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு, அவர்களை ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களாக மாற்றுவதற்கான முயற்சி தான் இந்த சூழல் நிதியை தவிர அவர் சொல்ற மாதிரி இதுல அரசியல் மாசத்துக்கு முன்னாலே 13 இன்னும் போகாத கிராமங்களுக்கு போக வச்சிருக்கோம். நான் சொல்றேன், அதாவது இந்த திட்டம் மிக அற்புதமாக செயல்பட்டு வர்றதுனால தான் இவ்வளவு எண்ணிக்கையிலான பெண்கள். இப்போ 2012-13 பாத்தீங்கன்னா 43 லட்சம் சுய உதவி குழுக்கள் இந்தியா முழுவதும் இருந்தது. அதுல கிட்டத்தட்ட 179 லட்சம் மகளிர் அதுல உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். 46,273 ரூபாய் அவங்களுக்கு அரசு வங்கிகள் மூலமாக கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல 86% SC ST, அதுல அதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கிட்டத்தட்ட 40%, அப்புறம் 15% சிறுபான்மையினர், 3% மாற்றுத்திறனாளிகள். ஆக இந்த திட்டம் வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லப்படுகிற அடித்தளத்தில் இருக்கிற மிக ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், அப்புறம் சிறுபான்மையினர், பெண்கள் எம்பவர்மெண்ட் என்பது இந்தியா முழுவதும் இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை மேம்படுத்துவதை விட்டுட்டு நீங்க 10 பேரா போவாதீங்க, தனித்தனியா போங்கன்னா இதை திட்டத்தை சீர்குலைக்கிற கூட்டு முயற்சியை சீர்குலைக்கிறீங்க. என்னுடைய சந்தேகம், கூட்டு முயற்சி ஏற்பட்டால் வங்கியில இருக்க மேலாளர்கள் இருந்து எல்லோருக்கும் அந்த சுய உதவி குழுக்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதாவது கூட்டுறவு சித்தாந்தத்தையே இந்த அறிவிப்பு எல்லாம் தெரியுங்களா? கிராமத்துல இருக்க முடியும், நீங்க தனியா நிக்க முடியாது, உங்களுக்கு சொந்த சொல்லுகிறார்கள். நாங்க என்ன சொல்றோம், பெண்கள் தனித்துவமாக இருக்க முடியும். கூட்டுறவே நாட்டு கூட்டுறவே நாட்டு சொல்லும் பொழுது அப்படி ஒரு கூட்டுறவு இயக்கத்தை சிதைக்கும் பேச முடியும். திரும்பவும் 2 விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று, இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது அல்ல, இது இம்ப்ரூவ்மெண்ட். இரண்டாவதாக, கூட்டுறவுக்கு இதுக்கும் எதிர்ப்பு அல்ல. அதாவது அத்தனை மகளிருக்கும் குறுக்கிடுக்கும் மணிக்கும் ஒரே சந்தேகம், இது நிறுத்தப்படவில்லை என்று எப்படி சொல்றீங்க நீங்க? அதாவது இன்றைக்கு நான் மிக தெளிவாக கூறியிருக்க, தனிநபர் கடன் தான் வழங்கப்படும், இந்த கூட்டுறவு எல்லாரும் போய் வாங்குற கடன் கிடையாது, மகளிர் சுய கலைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் இது நிறுத்தப்படவில்லை எப்படி சொல்றீங்க? இல்ல, அதாவது இத்தனை லட்சம் பேர் நிறைய புள்ளி விவரம் கொடுத்தாங்க, இத்தனை கோடி பேரை ஒரே நாள்ல கலைச்சு ஒரே நாள்ல அத்தனை பேருக்கும் தர முடியாது. அது திட்டத்தின் எந்த ஒரு திட்டத்தையும் முழுவதுமாக அப்படியே அபாண்டன் பண்ணிட்டு முதல்ல ஜீரோல இருந்து துவங்க முடியாது. அரசுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சொன்ன பண்ண எக்ஸ்பர்ட் கமிட்டியும் அப்படி சொல்லவில்லை.
ஆகவே இது வந்து புதிதாக இந்த மாதிரியாக இப்பயுமே இருக்கிறது. இப்பயுமே மகளிர் சுய உதவி குழுக்குள்ள சகோதரிக்கு தெரியும், மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்டைஸ்டு பெண்ணுக்கு தனியாக தொழில் துவங்குவதற்கு பேங்கே பணம் தருகிறது இப்பயுமே. அதே மாதிரியாக இதுல தனியாக அவர்களை ஸ்கில்டு டெவலப்மெண்ட் ஆக்கி அதற்கப்புறம் அவருக்கு தருகிறோம். ஆனால் திட்டம் முழுவதும் இத்தனை கோடி பேரையும் ஒரே நாள்ல இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் வரிசையில நீங்க மழுப்பலான பதில் ரத்து செய்யப்படுதா இல்லையா? அதாவது ரத்து செய்யப்படுதுங்கிறது செய்தி, மேனகா காந்தி சொல்லி இருக்கிற செய்தி ரத்து செய்யப்படுகிறது. ஆனா சிறுக சிறுக செய்யறோம். எதிர்ப்புகள்லாம் கிடையாது. புதிதாக துவக்கப்படுகின்ற ஒரு நிர்வாகம் எதுக்கு இருக்கணும்? ஒரு நிர்வாகம் என்ன பண்ணணும்? ஒரு புதிய அரசு வந்தா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பெண்கள் கிட்ட. நீங்க பெண்களை முன்னேற்றவங்க, சுயகால நிக்கிறவங்க இருக்கிறத வச்சு மேல ஏத்துங்க. அந்த கடனை இன்னும் சொல்ல போனா ஒழுங்காக வங்கியில் கடன் வாங்கி கட்டுறது சுய உதவி குழு பெண்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒழுங்காக செயல்படும் சுய உதவிகளை ஏன் கலைக்கலாம் குறித்து தொடர்ந்து பேசுவோம். ஆனால் தற்போதுள்ள நேரிலே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசுவதில் சந்திப்போம். விறுவிறுப்பான விவாதம் வர இருக்கிறது, காத்திரும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்பொழுது மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கலைக்கப்படும் என்ற மத்திய அரசின் முடிவு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இருந்தாலும் மனோன்மணி உங்ககிட்ட மீண்டும் இந்த விவாதத்தை தொடங்க, இரண்டாவது சுற்றில் தொடங்க விரும்புகிறேன். கடனாளி ஆக்கி விடுகிறார்கள். இந்த வட்டி வந்து 6% வாங்கி 12% கொடுக்கிறார்கள். கட்ட முடியாமல் கடனாளி ஆகிவிடுகிறார். ஒரு கடனாளியாக மாற்றப்படுவது காப்பாற்றுவதற்காக இது போன்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் என்று அவர்கள் கூறுவதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கடனாளி ஆகாமல் காப்பாற்றுவது சரியான ஒரு முடிவு தானே? இல்ல, பேங்க்ல தானே கடனாளியா இருக்காங்க. கந்து வட்டியில போயில்லையே, கந்து வட்டியில போயில்லையே, வாழ்க்கை பூரா கந்து வட்டியில தொலைச்சிடுறாங்க. கந்து வட்டி கட்ட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட இல்ல, கட்ட முடியா. அதுதான் நான் சொல்றேன்லங்க, 99% பேரு வங்கியில பணத்தை முறையாக கட்டுறாங்க. நீங்க எந்த வங்கியில எடுங்க. தமிழகத்தை எடுத்து நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் வட இந்தியாவில் வந்து கால்நடைகள் மீது பல இடங்கள்ல வந்து கடன் பெற்றிருக்கிறார்கள். கால்நடைகள் இழந்து விடுகிறது. கடன் கட்ட முடியாமல் கடனாளி ஆகின்ற சம்பவங்களும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. இதைதான் மத்திய அரசு கோடிட்டு காட்டுகிறது. அது வந்து அரசியல் பொருளாதார கொள்கையோட இணைக்கப்பட்டிருக்கு. கடனை ஏன் கட்ட முடியலங்கிறது நிறைய பேர் இப்ப இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, முதலாளிகளுக்கு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து கடன் கட்ட முடியல, எங்களுக்கு வந்து வரா கடன்ல வச்சுங்க நிறைய தள்ளுபடி பண்றாங்க, வரா கடன் வச்சிருக்காங்க. அது மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களை எத்தனை சதவீதம் கட்டாம இருந்தாங்க, எத்தனை சதவீதம் இவங்க கொடுத்தாங்க, எத்தனை சதவீதம் கட்டாம இருந்தாங்க. வந்த 6 மாசத்துக்குள்ள எந்த கடன் இவங்களுக்கு பாக்கின்னு ரிசர்வ் பேங்கோ நவார்டு வங்கியோ சொல்லியிருக்கு. ஏதாவது ஒரு பேசிக் அவங்களுக்கு இருக்கணும். அந்த பேசிக் இருந்தாதான் இந்த மாதிரி நடைமுறைக்கு இவங்க போகணும். எதுவுமே இல்லாம நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறதையும் தடங்கல். எதுல குறை இல்லாம இருக்கு? எல்லா துறைகள்லயும் குறை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ இந்த 6 மாத காலத்தில் எல்லாமே சரியில்லைன்ற போக்கிலேயே போய்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா பெண்களோட சுய உதவி குழுக்களையும் அதுல உடைச்சி என்ன பண்ண போறாங்க? அது ஒற்றுமையே கட்டுது, நம்பிக்கையே கொடுக்குது. ஒரு பெண் சுயமாக இருக்க முடியும் அப்படிங்க அந்த பகுதியில நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தலையிடுவதற்கு அவங்களை ஒன்று திரட்டுறதுக்கு பயன்படுது. அரசியலுக்கு அது அவர் சொல்ற பயன்படுத்துகிறார்கள். அப்படி ஒரு நோக்கத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக போகணும்னா சின்ன பொண்ணுக்கு அப்படி பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்வி விழுந்தது எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சக்சஸ்ஃபுல்லா அந்த ஸ்கீம் செயல்பட்டதனால தான் அதற்கு மேல் சின்ன புள்ள கால்ல விழுறாரு. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பாருங்க, சகோதரி வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களே கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. மினிமம் கேரண்டி, அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அச்சாரம் கொடுக்கிறது, ஒரு அடித்தளம் கொடுக்கிறது, அதை தான் சொன்னாங்க. அதற்கு மேல வரணும்னு பிஜேபி விரும்புகிறது. அதற்கு மேல வரணும். அதாவது அதற்கு மேல வர வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறோம். அதாவது அந்த மகளிருக்கு உண்டான எல்லா டெவலப் பண்ணி சொல்லி செய்திருக்கிறோம். ஆனா தொடர்ந்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதே பொசிஷன்லயே இருக்கட்டும், அந்த பொசிஷன் விட்டு வர வேண்டாம், அது போதும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறாங்க? அதுக்கு மேல வளரும். இப்ப
வெஸ்ட் பெங்கால்ல இந்த மகளிர் சுய உதவி குழு அவர்கள் ஆளுகின்ற எல்லா முனிசிபாலிட்டியும் பத்தி ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. MRPA என்கின்ற ஒரு சுவிட்சர்லாந்தினுடைய சர்வே எடுக்கப்பட்டது. அதுல அரசியல் கட்சியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புக்கு மட்டுமே முன்னுரிமை, அது மட்டுமே தான் வர முடியும் கன்க்ளூஷன் கொடுக்குறான். அதற்கு அப்புறம் ப்ரோ புவர் சித்தாந்தத்தை உடைத்து கட்சியினுடைய மேலாண்மையை திணிக்கின்ற வகையிலே இருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டில் 2 அதிமுக திமுக வந்து இந்த மகளிர் சுய குழுக்கள் வந்து நாள்தோறும் பெருகியது. ஆனால் விளைவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? எத்தனை என்டர்பிரனர்கள் உருவாகி இருக்கிறார்கள், யார் கடலில் மூழ்காமல் இருக்கிறார்கள், அது மினிமம் பேசிக் கேரண்டியை மட்டும் தருகிறது. அதற்கு மேல் என்ன வளர்ச்சி? இதையெல்லாம் சொல்லித்தான் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். தங்கள் சுயநலத்துக்காக பெண்களை ஏமாற்றுகிறீர்கள் என்பது போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இது வந்து முழுமையா அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சு பேசுறாங்களான்னு தெரியல. என்னன்னா இப்போ 3/4 கோடி பேர் இன்னைக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றோம். அதுல எத்தனை பேர் வந்து இப்ப கடன் கட்டாம இருக்கிறாங்க, போறாங்க, அந்த கணக்கெல்லாம் கொடுங்க, எத்தனை தொழில் நிறுவனங்கள் வந்திருக்கு, கடன் அந்த கணக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இப்போ இந்த விவாதத்துக்கு எவ்வளவு பெரிய பொருத்தமான விஷயமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு முறை திமுக ஆட்சியில் இந்த வங்கி தலைவர்களுடனான ஒரு கூட்டம், அதில் வணக்கத்திற்குரிய துணை முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அப்ப அந்த வங்கி தலைவர்கள் எல்லாம், தேசியமயமாக்கப்பட்ட வங்கி தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் அங்கே உடன் இருந்தேன். அப்ப அவங்க சொன்னதெல்லாம் என்னன்னா, தமிழகத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படுகிற கடன் முறையாக திருப்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள், இதனால் அவருடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை வங்கி தலைவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நாங்க திரும்ப அந்த வளர்ச்சிக்கு மேல என்ன பண்ண போறோங்கிறத சொல்லிட்டு இதை நாங்க கலைக்க போறோம்னு சொல்லலாம். எதுவுமே பண்ணாம நீங்க கும்பலா போவாதீங்க, நாங்க தனித்தனியா கூப்பிட்டு லோன் கொடுக்கறோம் சொல்றது எந்த வகையில நியாயம்? ஒரு விஷயம், இது வந்து முதல்ல இந்த சொர்ண ஜெயந்தி கிராம் சுராஜ்கார் யோஜனான்னு இருந்தது 99 இருந்து. 2008 நேஷனல் லிவ்லிஹுட் மிஷன் என்று சொல்லி தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கமாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் 2008 ராஜஸ்தான்ல அறிவிக்கிறாரு. அறிவிக்கிறப்போ 6800 கோடி ஒரு தனி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், இதற்கான வங்கிகள் வந்து இதில் கடன் கொடுப்பதில் பல பிரச்சனை இருந்தனால அதற்குன்னு ஒரு கார்பஸ் ஃபண்டு போட்டு 500 கோடியில் செய்து வங்கிகளில் 6800 கோடி, அதில் 3000 கோடி மத்திய அரசு சப்சிடியாக கொடுத்தது வித் லோயர் இன்ட்ரெஸ்ட். ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 12% இருந்ததை 7% ஜெயராம் ரமேஷ் குறைத்து மிகப்பெரிய அளவில் நாட்டு மக்கள்ல அடித்தள மக்கள் உடனே எப்படி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல பெரிய அளவில் வளர்ந்து முடியுமா இந்த சமூகத்தில்? அவர்கள் வாழ்வாதாரத்தில் வந்து எந்த வருமானமும் இல்லாம இருந்த பெண்கள் இந்த அமைப்பின் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா முகமது யூனஸ் என்கிறவர் வங்காளதேசத்தை சேர்ந்தவர், அவருக்கு நோபல் பரிசு எதற்காக கொடுத்தார்கள்? இந்த செல்ஃப் ஹெல்ப் மகளிர் சுய உதவி குழுக்களில் மிகச்சிறப்பாக அவர் எழுதிய கிராமின் பேங்க் என்கிற அந்த புத்தகத்தை படித்து பார்த்தால் அதுல வந்து உலகம் போற்றுகிற வகையில் அந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக அவர் சொல்றாரு, ஏழை எளிய மக்கள் தான் நேர்மையாக நாணயமாக வாங்கிய கடனை கட்டுகிறார்கள் என்று அவர்களை மட்டும் சரியாக வழிநடத்தி ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தி விட்டால் அவர்களை போல நேர்மையாக வாங்கிய கடனை கட்டுகிறவங்க இந்த உலகத்திலே யாரும் கிடையாது என்று அவருடைய அனுபவத்தில் சொல்றாரு. அவ்வளவு தெளிவா சொல்றாரு. ஆனா அவருக்கு எனக்கு என்ன சந்தேகம், ஒருவேளை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அதை முடக்க பார்க்கிறதோ? இல்ல ஓபன் நான் சொல்றது என்ன கேட்டா, அதாவது இப்படியெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும், ஏன் என்ன வந்து கை விட்டீங்க, ஏன் என்ன க்ளோஸ் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம், தொடர்ந்து இந்த பச்சாதாபத்தையும் பரிதாபத்தையும் மட்டுமே சொல்லி அவர்களை முன்னேற்றாமல் அதே நிலையிலே வைத்துக் கொண்டு யார் சொன்னது மகளிர் சுய உதவி குழுக்கள் வெற்றிகரமாக இல்லை என்று? எந்த அளவுக்கு வெற்றிகரம்? 30 மார்க் 40 மார்க் பாஸ் மார்க்ல இருக்கீங்க, நாங்க 60 மார்க் 70 மார்க் அதற்கு அதை நோக்கி கொண்டு போகிறோம். இப்ப பாரதிய மகிழா வங்கி அப்படின்னு ஒரு வங்கி இருந்துச்சு, அது ராஷ்டிரிய மகிழா கோஷ் இப்ப இருக்கக்கூடியது. இதோட சேர்ந்து அந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்று இவர்களுடைய ஆட்சியிலே முடிவெடுத்தார்கள். ஆனால் பேங்குகள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா இது சுத்தி இந்த 6-12% நிற்கிறது தவிர இதற்கு மேல பொருளாதார வளர்ச்சியில பெரிய அளவில் இல்ல. அண்ணன் கூட சுப்பிரமணியம் அவருடைய தலைவர் நம்ம கலைஞர் அவர்கள் கூட நிறைய 2800 கோடி 3000 கோடி பேங்க்ல டெபாசிட் சேர்த்தார்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்குள்ளாரையே நடைபெறுகின்ற விஷயங்கள் அதற்கு மேல் தட்டிலே அதுக்கு வளரவில்லை. இப்ப உண்மையான வளர்ச்சியை நோக்கி நாம் போகிறோம். வளர்ச்சியை நோக்கி போகுவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் கேட்கிறேன், பாருங்க பல்வேறு திட்டங்கள் இப்ப காங்கிரஸ் ஆட்சியில பல்வேறு திட்டங்கள் போட்டாங்க. இதே இதுல அந்த திட்டங்கள் இல்ல, அது எல்லாமே அபாண்டன்ட். உங்களுக்கு பதில் சொல்றாங்க, அது எல்லாமே இப்ப மனோமணி ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இல்ல
என்ன வளர்ச்சியை நோக்கினா எந்த வளர்ச்சியை நோக்கி போறாங்க? அவர்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஒவ்வொரு பெண்களுடைய வளர்ச்சியை எப்படி கொண்டு நீங்க போறாங்க? பாஸ்போர்ட் வாங்குறவங்க வந்து 60% ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லுங்க. வாங்குறாங்கன்றாரு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இந்த 6 மாதத்துல பெண்களை வளர்ச்சியில கொண்டு போனது என்ன? இவங்க வந்து சுய உதவி குழுக்கு வளர்ச்சி பண்ணது என்ன? பெண்கள் எப்படி வளர்ச்சிக்கு போவாங்க? எல்லாம் படிக்காதவங்க, அறியாமையில இருக்கிற பெண்கள் முன்னேறி இருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தானே. அதையே நீங்க இப்ப முடக்கணும்னா என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் மொத்தமா குழுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் கடன். ஆனா வந்து 10,000 கொடுக்குறோம், நிறைய தனியா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. 6 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க சார். 6 லட்சம் ரூபாய் அது 10 லட்சமா உயர்த்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. 10 லட்சமா கொடுக்குறாங்க. கொடுத்தாங்களே 10 லட்சம் வாங்குறாங்களே. பாருங்க, மதர் அண்ட் 10 லட்சம் வாங்குறாங்க. சிஸ்டம் MCTS 2009ல கொண்டாந்தாங்க. அது எங்க இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இந்திரா காந்தி மாத்ருவ சகயோஜ் யோஜனா, கண்டிஷனல் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், CMBன்னு கொண்டாந்தாங்க 2010ல. இப்படி அடாக் பேசிஸ்ல ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு வந்து அதற்கு ஒரு விளம்பரங்களை கொடுத்து அது மக்களுக்கு பிரயோஜனமே போகாமல் செய்வதை விட, மகளிர் சுய உதவி திட்டங்கள் இந்த நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்திருக்கிறவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற இந்த முயற்சியை இப்படியாக ஒரு பிரச்சாரத்தை செய்து அதை வந்து மூடி விட போகிறார்கள். ஆதார் அடையாளம் தரமாட்டாங்க, இனிமே வராது போகாது. அரசு சுய உதவி குழு பெண்களை அடுத்த கட்டத்துக்கு நாங்க மேல கொண்டு போறோம்னு பேசுங்க. ஆனா அதை கலைக்க போறோம்னு ஏன் சொல்றீங்க? அதுவா உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், ஏற்கனவே புதிய சுய உதவி குழுக்கள் தான் வராதே தவிர பழைய சுய உதவி குழுக்கள் கலைக்கப்படாது. புதிய சுய உதவி குழுக்கள் சொல்ல முடியாது. என்ன வந்துற போகுது? 6 மாசமா பாஜக அரசு மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, லட்சக்கணக்கான கோடி முதலீடு செய்கிற பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே இந்த அரசு ஆதரவாக இருக்கிறது என்கின்ற அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போ இதை பார்க்கிறப்ப இன்னைக்கு கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெறுகிற இந்த திட்டத்தை நிறுத்துவதன் மூலம் அது உறுதியா இன்னைக்கு நிரூபணம் ஆகுது. பாஜகவினுடைய அரசியல் சிந்தனை, அவர்களுடைய பார்வை என்பது மகாத்மா காந்தி அந்த தேச ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல அவங்க அசெட் கிரியேட் பண்ணல, அவர்கள் வந்து சொத்துக்களை உருவாக்கவில்லை, போய் வேலை செய்து விட்டு சொத்துக்களை உருவாக்காமல் வருகிறார்கள், குளங்களை தூர்வாரவில்லை. நான் கேட்கிறேன், அப்பாவிகள் கிராமப்புறத்துல ஏழை எளிய மக்கள், நான் அரசு ஊழியர்களுக்கு பட்ஜெட்ல 60% 55% சம்பளமா கொடுக்குறாங்க, அவர்களெல்லாம் வேலை செய்யறாங்களா இல்லையான்னு யாராவது விமர்சிக்கிறீங்களா? யாராவது விமர்சிக்கிறீங்களா? நான் கேட்கிறேன், கிராமப்புறத்துல இன்னைக்கு கிராமப்புறத்துல ஒரு நாளைக்கு 143 ரூபாய் சம்பளம் கொடுத்ததுனால தலை நிமிர்ந்து அந்த பெண்கள் நடக்கிறார்கள், சொந்த காலில் நிற்கிறார்கள். முன்னெல்லாம் கணவனை நம்பி வாழணும். கிராமப்புறத்துல இன்றைக்கு 100 நாள் வேலை உறுதி. அவங்க வீட்டுல இன்னைக்கு 3 வேளையும் நன்றாக உணவு அருந்துகிறார்கள். ஃபுட் இன்ஃப்ளேஷனுக்கு அது ஒரு காரணம் கொண்டு கூட சொல்லப்படுகிறது. கிராமங்கள் மாறிவிட்டன. கிராமங்களை தலைகீழாக மாற்றிய பெருமை இந்த மகாத்மா காந்தி திட்டத்துக்கு உண்டு. தயவு செய்து நான் சொல்றேன், அதையெல்லாம் முடக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தயாராக இல்லாமல் ஒரு பரிதாபகரமான உணர்ச்சியோடு உங்க சிந்தனையே ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கு. வெறும் ஒரே மட்டத்தில் இருக்காம அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட முன்னேற்றம். ஒரு செய்தியை சொல்றேன். இப்ப கோபண்ணா சார் சொன்னாங்க, இந்த தேசிய ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத தெளிவா சொன்னாங்க. சார் வந்து என்ன சொன்னாங்க, அது எங்கேயாவது நடந்திருக்கும், அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அதுல வந்து மாறுபட்ட கருத்து இல்ல. நான் ஒரு விஷயத்தை நேரடியா பார்த்த விஷயத்த ஒண்ணு சொல்றேன். சேலம் பக்கத்துல ஜருகுமலைன்னு ஒரு ஊருக்கு, அதுக்கு மேல ஒரு 2 கிராமம் இருக்கு. அந்த 2 கிராமத்திலேயே 1800 பேர் வசிக்கிறார்கள், ஒரு 800 குடும்பங்கள். அவங்களுக்கு மேல போறதுக்கு இது வரைக்கும் ரூட்டே கிடையாது, நடந்துதான் போறாங்க. யாராவது உடம்பு சரியில்லைன்னா கட்டில படுக்க வச்சு கீழே சேலத்துக்கு தூக்கிட்டு வரணும். 7 கிலோமீட்டர் தூரம் மலையில் நடந்தே செல்ல வேண்டும். தினந்தோறும் அங்க மேல விற்கிற அந்த அரளிப்பூ எடுத்து வந்து கீழே வந்து வித்துட்டு போனோம். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம் சாலை போடணும்னு அப்படி நம்ம முயற்சி எடுத்து 2 ஆண்டுகளுக்கு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அந்த திட்டம் தொடங்கப்பட்டு அந்த மக்களே பணி செய்து அந்த பணியை தொடங்கினார்கள். பணி செய்யும் போது நான் அங்க போனேன். அந்த ஊருக்கு போனப்ப அங்க மேல வாக்கிங் போறதுக்காக போனேன். பாதி அளவுக்கு ரோடு வந்து மண் பாதையை போட்டுக்கொண்டே சென்றார்கள். பெரிய பாதையாக இருந்தால் கூட வெடி வெடித்து எல்லாம் பண்றதில்லை. தீ பத்த வைத்து உளியால் அடித்து அந்த பாறையை பிளந்து அந்த பணியை செய்து, கடினமான பணியை செய்து அந்த சாலையை போட்டு சென்றார்கள். இப்ப நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போனேன். இந்த பாஜக வந்து இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதியை குறைத்ததன் விளைவு அந்த பணி நிறுத்தப்பட்டது.
இப்ப சாலை போடும் பணி இல்ல, மக்கள் எல்லாம் ஓன்னு அழுகுறாங்க. அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பொசிஷன்ல வச்சது யாரு? அந்த நிலைமையில வைக்காது. ஒரு சாலை அவர்களுக்கு வாழ்வுதனோ, ஆனால் ஒரு அரசாங்கம் 65 வருஷமா அவங்க வாழ்வு தராது. ஒரு சாலை குறைகிறது என்பது எந்த அளவுல நியாயமான வாழ்வு பாருங்க. அவங்க 65 ஆண்டுகள் தவறு செய்தார்கள் வைத்துக் கொள்ளும். அதே தவிர நீங்களும் ஏன் செய்கிறது? அல்ல, அதாவது அவர்களை மறுபடியும் அரசாங்கத்திடம் கையேந்த நிலைமையை வைக்க வேண்டாம் நாங்க சொல்றோம். இப்ப வரும்போது பாரதிய ஜனதாவும் சரி காங்கிரஸ் சரி அதே தவறை செய்கிறோம் என்பது இருவரும் ஒரு நாளைக்கு 143 ரூபாய் கொடுக்கிற அந்த ஊதியத்துக்கு அவங்க என்ன சொத்து உருவாக்குறாங்களா, சரியாக வேலை செய்யவில்லை என்றெல்லாம் பார்க்கிறீர்களே, நீங்கள் இன்னும் எப்படி அவர்களை மேல உயர்த்த போறீங்க? அதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? எந்த திட்டமும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாவற்றிலும் எதிராக இருக்கிறாங்க. சொல்லுங்க ஒரு நிமிடம் மாசு. அதாவது மனோன்மணி உங்ககிட்ட கேட்கணும், என் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வந்து இந்த மகளிர் சுயதொழிலுக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டணம், அதாவது நிதியை வந்து தவறாக பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்படுகிறது. தமிழகத்திலும் சரி, கர்நாடகத்தில் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது, ஆந்திரத்திலும் இருக்கிறது என கூறப்படுகிறது, வட மாநிலங்களும் அதிக அளவு இருப்பதாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் வைத்துதான் இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கலாம். இதை அடுத்த கட்டமாக தனிநபர் கடனாக எடுத்திருந்தும் நேரடியாக பயனாளிக்கே இந்த கடனை கொடுக்கலாம் என்று அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வருவது ஏன் எதிர்க்கிறீர்கள்? இது ஒரு அடுத்த கட்டம் வளர்ச்சிக்கான பாதை என்று ஏன் நீங்கள் கருதக்கூடாது? வெளிப்படையாக ஏன் எதிர்க்கிறீர்கள் கேட்கிறேன். இல்ல, நீங்க கேட்ட கேள்வி ஒண்ணு வந்து நீங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தவறாக அந்த பெண்களுக்கு போய் சேராம ஊழல் பண்றாங்க. இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் அரசாங்கம் பதிவு செய்யப்படுது. எது? மத்திய அரசாங்கத்தில். இப்போ மத்திய அரசாங்கம் எந்த தொண்டு நிறுவனம் ஊழல் செய்தோ அந்த பணத்தை முறையாக அரசு பணத்தை அவங்க எப்படி அந்த பெண்களுக்கு ஒதுக்காம இவங்க ஊழல் பண்றாங்களோ அவங்கள வந்து நீங்க வந்து கண்காணிக்கணுமா இல்லையா? அதை செய்யணும். ஒரு துறை இருக்குன்னா அந்த துறையில சில கோளாறுகள் இருக்குன்னா அந்த கோளாறுகளை சரி செய்வதற்கு குழு போடுங்க, அதை சரி பண்ணுங்க. அதுல யார் எந்த நிறுவனம் வந்து அந்த முறையாக அந்த கலந்து ஆய்வு செய்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள். ஆய்வு வந்து எங்க செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க. எங்க செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாரும் குற்றம் பொதுவாக சொல்லவில்லை. அதான் ஒரு சில நிறுவனங்கள் செய்கின்ற ஒரு சில நிறுவனங்கள் செய்யறத கண்டுபிடிச்சு தவறை நடவடிக்கை எடுங்க. இல்ல, தன் ஃபவுண்டேஷன் களஞ்சியம் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஆண்கள் பெண்கள், ஆண்களுக்கு கூட சுய உதவி குழுக்கள், பெண்களும் இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. மிக சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில பலபடி மேலே இன்னைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சுய தேவையை அவர்கள் நிறைவு செய்கிற வகையில பெண்கள் எம்பவர்மெண்ட் என்றெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தயவுசெய்து நான் ஒரு நல்ல திட்டத்தை ஏன் அதை போய் வந்து இப்படியெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்து அதை செயல்படுவதை முடக்குகிற நோக்கம். பொதுவாக பல திட்டங்கள், அதாவது 1 கிலோ அரிசி 3 ரூபாய்க்கு கொடுக்கறது, 1 கிலோ கோதுமை 2 ரூபாய், பருப்பு 1 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 7 கோடி தானியங்கள், 1 கோடி 25 லட்சம் ரூபாய் மானியங்கள்லாம் முடக்கப்பட்டு அந்த பணத்தை டைவெர்ட் பண்றீங்க. அதான் நிதி பற்றாக்குறை அதிகமாகி விட்டதுனால அதை வந்து சரி செய்வதற்கு உங்களால் முடியாத நிலையில இது போன்ற ரூரல் டெவலப்மெண்ட், எஜுகேஷன், ஹெல்த் ஸ்கீம் எல்லா பணத்தையும் கொண்டு போய் கிட்டத்தட்ட மகாத்மா காந்தி தேசியத்தை 11,000 கோடியை டைவர்ட் பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது முடக்குகிற திட்டம் சொல்றீங்க. ஆனா சேகர் என்ன சொன்னாரு? வளர்ச்சிக்கான அடுத்த கட்டத்துக்கு என்ன ரோட் மேப், எந்த வகையான திட்டம், எந்த வகையான திட்டம் குறித்து தொடர்ந்து பேசுவோம். நேர்களை ஒரு சிறிய இடைவெளி, தற்போது இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். காத்திரு. செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறோம். நேர்களே, இன்றைய விவாதம் குறித்த ஒரு கேள்வி உங்கள் முன் வைத்திருந்தோம். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கலைக்கப்படும் என மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக ஒரு கேள்வி உங்கள் முன் வைத்திருந்தோம். வரவேற்கத்தக்கது என 29% பேரும், கண்டனத்துக்குரியது என 71% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கலைக்கப்படும் என்ற மத்திய அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என 29% பேரும், கண்டனத்துக்குரியது என 71% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். கோபண்ணா, முடிவுகள் வந்திருக்கிறது. உங்கள் கருத்து, உங்கள் நிறைவு கருத்தை என்ன சொல்ல? பொதுவாக வந்து இந்த சுய உதவி குழுக்கள் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது. பல சுய உதவி குழுக்கள் பல பரிசுகளை பெற்றார்கள். அப்போ மதுரையில் அவங்க வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரதமர் வந்து மதிப்பு கொடுத்தாருன்னா அதனுடைய சுய உதவி குழுக்களுடைய வெற்றி தான். அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கஜோரி தேவின்னு ஒரு பெண் தான் பயிற்சி பெற்றதுக்கு பிறகு 3000 பெண்களுக்கு பயிற்சி பெற்றதற்காக சோனியா காந்தி அவரை பாராட்டி கௌரவித்திருக்கிறார். இப்படி அதே போல் இன்னும் ஒரு சுய உதவி குழுவில் சேர்ந்த கணவன் மனைவி ஒவ்வொருவரும் மாதம் 14,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்படி எம்பவர்மெண்ட் எப்படி வரும்? அவர்களை முதல் இந்த முயற்சி
ஒரு கூட்டு முயற்சி, ஒரு குழுவாக அமைத்து அவர்களுக்குள்ள அடிக்கடி கூடி பேசுவது ரொம்ப அற்புதமான ஒரு அது. அவங்க தான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர்களாக இந்த கிராம சபையை ஆக்கிரமித்து கருத்துக்களை சொல்லி முடிவெடுக்கிற இடத்துலையும் இருக்கிறது இந்த சுய உதவி குழுக்கள். கிராமங்களில் ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஜனநாயக ரீதியாக இயங்குவதற்கும் தன்னம்பிக்கையோட ஒரு நிறைய இன்னோவேட்டிவ் வழிகளில் நிறைய ட்ரைனிங் மூலமாக அவர்கள் பலருக்கு பயிற்சி கொடுப்பது, இப்படி ஒரு திட்டத்தை தயவுசெய்து எல்லா திட்டத்திலையும் உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடித்தட்டு மக்கள் மீது உங்களுக்கு இருக்கிற பார்வை ரொம்ப சரியில்லை. இது போன்ற நீங்கள் செய்திகளை வரும்போதே அதற்கு விளக்கம் சொல்லணும். 6-7 நாள் வந்த பிறகு கூட இது வரைக்கும் விளக்கம் இல்லை. அது அந்த சுய உதவிக்குழு இருக்கிறதா இல்லையான்னு சொல்லும்போது அந்த அமைச்சர் என்ன சொல்றார், 10 பேரா வராதிங்க கொடுக்க மாட்டோம், ஒவ்வொருத்தராக கொடுக்கும் போதே இது சுய உதவிக்குழுவுடைய அடிப்படை தன்மையே தகர்க்கப்படுகிறது. இதை இந்த நாட்டிலே இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலையில இந்த அரசு இந்த முடிவு எடுக்குமையானால் கடும் போராட்டத்தை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். மனோன்மணி, உங்கள் கருத்து? அதாவது இந்த போராட்டம் வரும்னு சொல்லி பயமுறுத்து. ஆமாங்க, இப்போ புள்ளி விவரமே வந்திருக்கு. ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களோட அன்றாட வாழ்க்கையில காசை புரட்டிக்கிட்டே இருக்காங்க. கந்து வட்டியிலிருந்து தினக்கூ வட்டியிலிருந்து கொடுத்து அவங்க சோர்ந்து போய் இன்னைக்கு அவங்களோட சொந்த சேமிப்பிலிருந்து கடனை வாங்குறாங்க. சும்மாலாம் வங்கி கொடுத்துடல, இவங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் சேர்ந்துட்டாங்கன்னா அதுலேருந்து இவங்க கொடுத்து வாங்குறாங்க. அதனால இவங்களுக்கு இது பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு இதுதான் அது. அதனால அதில் போய் கையை வைக்கக்கூடாது பிஜேபி அரசு. அதில் கையை வச்சாங்கன்னு சொன்னால் பெண்களோட எழுச்சி சார் சொன்ன மாதிரி நிறையா தான் இருக்கும். அது இன்னும் ஒன்று தனியாக ஒருத்தருக்கு போய் ஒரு 1 லட்ச ரூபாய் எப்படி போடுவாங்க? ஒருத்தர் போய் லோன் அப்ளை பண்ணாவே உனக்கு அசையாத ப்ராப்பர்ட்டி என்ன வச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சொத்து அசையாத சொத்து இருக்கா, அசைய சொத்து இருக்கா, உனக்கு என்ன பின்னாடி இருக்குன்னு கேட்குறாங்க. உனக்கு யார் நாமினி போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சுய உதவி குழு லோனுக்கு அப்படி கிடையாது. 20 பெண்களும் ஒழுங்காக குழுவில் பணம் கட்டுறாங்களா, 20 குழு காசும் ஒழுங்காக வருதா, வங்கிக்கு வருதா, அந்த வரவு செலவு ஒழுங்காக இருக்கா, அப்படி பார்த்தா அங்கேயே கண்ணை குத்தி தான் பார்த்து லோனை கொடுக்குறாங்க. கண்ணை முடிக்கிட்டெல்லாம் 5 லட்ச ரூபா கொடுக்கறது இல்லை. அவங்களோட சேமிப்பு, அவங்களோட ஒற்றுமை, அவங்களோட வட்டி, அவங்களோட எல்லாத்தையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. இப்போ 6 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. அப்புறம் இன்னும் நீங்க தான் கடங்காரங்களா ஆக்குறீங்க. சாத்தியமே இல்லைன்னு சொல்றீங்க. உங்கள் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். சுருக்கமாக சேகர், உங்கள் நிறைவு. மனோன்மணி அவர்கள் கந்து வட்டியிலே கவலைப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற மகளிர் பற்றி சொன்னார்கள். கந்து வட்டியிலே கவலைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. வட்டியை நீங்கள் கொடுத்து அதற்கு மேலே அடுத்தவர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம். எனவே அவருக்கு பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோபண்ணா சொன்னார். பார்வையை மாற்றிக்கொண்டோம். அதே நிலைமையிலே மகளிரை வைக்காமல் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகின்ற பார்வை வந்ததால் தான் இந்த நிலைமை. உங்களுடைய கண்டனத்துக்குரியது என்கின்ற வார்த்தைகள் 71% கண்டனத்துக்கு உரியதுதான். அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை மூடிவிட்டு அப்படியே மகளிரை விட்டுவிட்டால் மாறாக அவர்களை அதற்கு மேலே முன்னேற்றத்திற்கு போகின்ற போது அந்த கண்டனம் என்பது ஒரு பாதி விஷயத்தை மட்டும் தெரிந்து கொண்டு சொல்லப்பட்ட கண்டனமாகத்தான் நான் கருதுகிறேன். தமிழ்நாட்டிலே சுய உதவி குழுக்கள் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, எந்த அமைச்சகத்தில் இருக்கிறது என்று தெரியவில்லை. அந்த நிலைமையிலே அத்தனை சுய உதவி குழுக்களை மறுபடியும் தூசி தட்டி எழுப்பி அவர்களை முன்னுக்கு கூற வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் நாங்கள் சொல்லுகிறோம். வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவார்கள் என்று சொன்னார்கள். மேக் இன் இந்தியாவிலே விவசாயம் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய தொழில். அதற்கு அடுத்தபடி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், SMEs இதெல்லாம் இருக்கிறது. இதற்கான ஒரு திட்டம் போட்டு ரிசர்வ் பேங்கோடு சேர்ந்து சென்ட்ரல் காமர்ஸ் விங்கோடு சேர்த்து அதற்கான பெரிய திட்டத்தை தீட்டியிருக்கிறோம். லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற நிலைமை அப்போது இந்த மகளிருக்கு தனியாக கொடுக்கின்ற விஷயம் வரும். எனவே அதையும் செய்து கொண்டுதான் நாங்கள் ஏற்பாடை செய்திருக்கிறோம். எனவே தொலைநோக்கு திட்டம் இது தொலைநோக்கு இதுவரை விஷனே இல்லாமல் இருந்தது, பார்வை இல்லாமல் இருந்தது, எங்கு போகுது விஷனோடு கூடிய மாற்று திட்டம், வளர்ச்சி திட்டம். ஆகவே இது மகளிருக்கு நல்ல திட்டம். சமீபத்திய நேர்பட நிகழ்ச்சிகளில் இதுவரை நாம் 71% ஒரு செய்திக்கு எதிரான கருத்து என்பது அநேகமாக இந்த நிகழ்ச்சியில் தான் நடைபெற்றிருக்கிறது. எனவே இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கண்டிக்கத்தக்க நிகழ்வு. வணக்கத்திற்குரிய தலைவர் கலைஞர்களுடைய அறிவார்ந்த ஆலோசனைகளின்படி அவருடைய அற்புதமான திட்டங்களில் ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளில் 33% பெண்களுக்கு, அரசு வேலை வாய்ப்புகளில் 30% பெண்களுக்கு, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம், ஆதரவற்ற பெண்களின் திருமண உதவி திட்டம், அதேபோல் விதவைகள் பெண்களுக்கான திருமண உதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை மகளிருக்கு தந்த தலைவர் கலைஞர்கள் தான்
இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி இன்றைக்கு ஏறத்தாழ 76 லட்சம் மகளிர் அதில் பயன்பெற்று சிறந்த வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய துணை முதல்வராக இருந்த தளபதி அவர்கள் அன்றைக்கு அந்த சுய உதவி குழுக்களை பயிற்சி கட்டணத்தை உயர்த்தி பயிற்சிகளை அதிகமாக தந்து வங்கி கடன்களை பெற்று தந்து சுய உதவி குழுக்களை தானே நின்று கொடுத்ததன் மூலம் 120 மணி நேரம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தந்து அதற்கான முயற்சியாக கின்னஸ் சாதனையிலேயே இடம்பெறுகிற அளவுக்கான அந்த சாதனையை படைத்தவர். அப்படி படைக்கப்பட்ட அந்த திட்டம் இன்றைக்கு நிறுத்தப்படுகிறது என்கின்ற அந்த செய்தி உண்மையிலேயே கண்டனத்துக்குரியது. திரு கோபண்ணா அவர்களும் மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களும் எடுத்து சொன்னதை போல இது தமிழகத்திலே மட்டுமல்ல தென்னகத்திலே இருக்கிற ஒட்டுமொத்த மகளிரின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கவிருக்கிற இந்த எண்ணத்தை மேனகா காந்தி மட்டுமல்ல பாஜக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமும் விளைவும். நிச்சயமாக உங்களது கருத்துக்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் கலைக்கப்படும் என்ற மத்திய அரசின் முடிவு குறித்து நால்வரும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நிச்சயமாக பொதுமக்களை நேர்களை பார்த்து முடிவு செய்து கொள்வார்கள். இருந்தாலும் எங்கள் அரங்கிற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நால்வருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பு